Hi friends, welcome to Tutor நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா புதுசாக எப்படி நம்ம ஒரு ரோல் நம்பர் அசைன் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பரை கெட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எப்படி நம்ம ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணி புதுசாக ஒரு ரோல் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த ரோல் நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெக்கார்டை எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டேபிளில் ஸ்டோர் ஆகணும். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பட்டன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும், இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் நம்ம கொரி யூஸ் பண்ணுறதுனால ட்ரை கேட்ச் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேட்ச் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனை ரிசீவ் பண்ணி அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்து அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸப்ஷனை பார்த்தீங்கன்னா ஜே ஆப்ஷன் பேனில் ஷோ மெசேஜ் டயலாக் பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டயலாக் இல்லை அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்க அந்த எக்ஸப்ஷனை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்கில் அந்த ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரி கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபார்மில் இருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே நான் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். இஃப் நாட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 1 டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் ஈக்குவல்ஸ் எம்டி, அதாவது நாட் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணும். அண்டு இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 5 ஃபீல்டையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 2 டாட் கெட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் எம்டி அண்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு 3யும் செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட் 4, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட் 5ம் செக் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபீல்ட்ஸும் நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகணும். இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளார ஸ்ட்ரிங் டைப்பில் QRA அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளே நம்மளுடைய கொரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கொரி கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட், இப்போ நம்மளுடைய டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டேபிள் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு ஃபீல்டு நேமாக கொடுத்துக்கிறேன். இப்போ எஸ்ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி ஃபீல்டு, அதனால் அதுக்கு நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்டுடைய ஃபாதர் நேம் கொடுக்கணும், ஏஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அடுத்தது கான்டாக்ட். இந்த ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேம் எஸ் நேம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் எஸ் ரோல், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ் எஸ் ஏஜ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய அட்ரஸ் எஸ் ஏடிடி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய கான்டாக்ட் நம்பர் எஸ் கான், ஸ்டூடெண்ட்டோடைய ஃபாதர் நேம் கொடுக்கணும் எஸ்எஃப் நேம். இப்போ இதுக்கான வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன். வேல்யூஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம் நமக்கு ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1ல் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால அதில் இருக்க வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுக்காக இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் ப்ளஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 1 டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் பாஸ் பண்ணோம். இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ டேரெக்டாக நம்ம சப் ஃபங்க்ஷனில் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ரோல் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க அந்த ரோல் நம்பரை செகண்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஃபாதர் நேம் நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல் டூவில் இருக்குது, அதனால் ஜே டெக்ஸ்ட் ஃபீல் டூ டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ் நம்ம பாஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல் த்ரீ டாட் கெட் டெக்ஸ்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோடைய அட்ரஸ் நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜே டெக்ஸ்ட் ஃபீல் 4ல் இருக்குது, அதனால் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல் 4 டாட் கெட் டெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டோடைய கான்டாக்ட் நம்பரை பாஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல் 5 டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoss.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.